BBT அதாங்க பிரெட் பேசன் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்கள் பிரெட் துண்டுகள், சீஸ் துண்டுகள், பேசன் பேட்டர் செய்ய கடலை மாவு 1 கப், கோதுமை மாவு 1/4 கப், உப்பு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், பப்பரிக்காத்தூள் 1 டீஸ்பூன். பப்பரிக்காத்தூள் இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் பயன்படுத்திக்கலாம். பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன். ஒரு பவுலில் கடலை மாவு, கோதுமை மாவு, ஜீரகத்தூள், பப்பரிக்காத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், பேக்கிங் சோடா, உப்பு எல்லா தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது நம்ம தோசை மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எப்பயுமே நம்ம பேக்கிங் சோடாவை எப்போ டிஃபன் செய்கிறோமோ அதுக்கு முன்னாடி தான் நம்ம கலந்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி. இந்த பேட்டர் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பேசன் பேட்டரை ரெடி பண்ணிட்டோம். நம்ம டாப்பிங்ஸுக்கு தேவையான பொருட்களை ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பப்பரிக்காத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், இட்டாலியன் ஹெர்ப்ஸ் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். காய்கறிகளை சதுரமாக சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம். அதாவது குடமிளகாய் 1, தக்காளி 1, வெங்காயம் 1. ஒரு பவுலில் சதுரமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், குடமிளகாய், தக்காளி எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு பொடியாக நம்ம சேர்த்துக்கிட்டே வரலாம். எல்லா பொடிகளும் நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். டாப்பிங்ஸோட ஃப்ளேவரு ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ மெயின் ஸ்டோரிக்கு வரலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பேசன் மாவில் பிரெட்டு துண்டை 4 பக்கமும் மாவு ஒட்டுற மாதிரி டிப் செஞ்சு எடுத்துக்கலாம். தோசைக்கல் காஞ்ச உடனே பிரெட்டை வச்சிடலாம். ரெடி செஞ்சுருக்கிற டாப்பிங்ஸை பிரெட்டு மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடலாம். டாப்பிங்ஸ் இப்போ நல்ல பிரெட் மாவோட நல்லா செட் ஆயிடுச்சு. 2 பக்கமும் எண்ணெயும் பட்டரும் நல்லா விட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் பேசன் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே சீஸை வச்சு நல்லா ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே வீகன் சீஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இது மேலே இட்டாலியன் ஹெர்ப்ஸ், மிளகுத்தூள் எல்லாம் மேலே தூவினா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், நல்லா டோஸ்டாக இருக்குது. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம பிபிடி ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டை அலங்கரிக்க கொத்தமல்லி தழை, தக்காளி துண்டுகள், ஆலிவ்ஸு எல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இது போல் ப்ரெசென்ட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீக்கெண்டுக்கு வித்தியாசமான பிபிடியை செஞ்சு பாருங்கள். ஃபேமிலியை அசத்துங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை அமுத்துங்க. நம்ம சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸை பார்க்கணுன்னா கீழே இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணுங்க.